ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு இப்போ இது கூட நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்குறேங்க. அந்த சோயாவையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. சோயா நல்லா வெந்து வரட்டும். இப்போது நம்ம இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு இன்னொரு பாத்திரத்தில் இந்த சோயாவை மாற்றிக்கலாங்க. இப்போ இது கூட இன்றைக்கி ஒரு கரண்டி தயிர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா இன்றைக்கி ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேங்க. கொஞ்சமாக மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊறிட்டுருக்கட்டுங்க. இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இனி அடுத்து கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோல் சீவி. அதையே இது கூட ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதுங்க. இப்போது இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இது நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்துடட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துர்லாங்க. இப்போது இந்த மசால் கூட நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை எடுத்தும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதங்கி வர்ற மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக கிடச்சிருச்சு. இந்த பதத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணி சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.